வியாபாரி ஒருவர் முருக பக்தராக இருந்தார். ஒரு நாள் வாழைத்தோட்ட விவசாயம் செய்யலாம் என்று முருகனை வேண்டி பணிகளை தொடங்கினார். முதலில் காய்க்கும் வாழைத்தாரை முருகனுக்கே கொடுக்கவும் விரும்பினார். வாழை மரங்கள் வளர்ந்து செழித்தன. வியாபாரி நினைத்தது போலவே முதலில் காய்த்த வாழைத்தாரை வெட்டி தனது வேலைக்காரனிடம் கொடுத்து முருகனுக்கு அதை படைக்க சொன்னார். வேலைக்காரனும் அதை எடுத்து சென்றான். பிறகு மாலையில் தனது வேலைகளை முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்ற வியாபாரியிடம், கோவில் பூசாரி ஐயா, காலையில் முருகனுக்கு கொண்டு வந்த வாழைத்தாரில் 3 பழங்களை பறித்து எடுத்துவிட்டு மீதியை கொடுத்து விட்டீர்களே, ஏன் என்று கேட்டார். இல்லையே, வாழைத்தாரை முழுவதும் கொடுத்து அனுப்பினேனே என்று தனது வேலைக்காரனை விசாரித்தார். ஐயா, மன்னிக்கணும், மிகுந்த பசியாக இருந்தது. வாழைத்தாரை தூக்கி கொண்டு மலை மீது ஏறும் அளவிற்கு என் உடம்பில் சக்தி இல்லை. அதனால் நான் தான் அந்த 3 பழங்களை பறித்து சாப்பிட்டேன் என்று வேலைக்காரன் சொன்னதும் வியாபாரிக்கு வந்ததே கோபம். வேலைக்காரனை அடித்தே துரத்தி விட்டார். வேலைக்காரன் செய்த இந்த செயலால் சாமி குற்றம் ஆகிவிட்டதே என்ற மனவேதனையோடு வியாபாரி அன்று இரவு தூங்கினார். வியாபாரியின் கனவில் பழனி முருகன் தோன்றி, பக்தா, நீ இத்தனை நாளும் எதையோ கொடுத்து அனுப்பியிருக்கிறாய். இதுவரை எதுவுமே என்னை வந்து அடையவில்லை. ஆனால் நேற்று நீ அனுப்பிய வாழைத்தாரிலிருந்து அந்த ஏழையின் பசியாற்றியதே 3 பழங்கள். அவைகள் மட்டுமே என்னை வந்து அடைந்தது என்று கூறினார். உடனே தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்ட வியாபாரி அந்த வேலைக்காரனின் காலில் விழுந்து, உன்னால் நான் எனது முருகனை கண்டேன் என்று நன்றி கூறி செய்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார்.